Hello, dear parents. So, thank you so much. In the video, ABC of parenting அப்படிங்கிற ஒரு வீடியோ நேற்று கிரியேட் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அமேசிங் ரெஸ்பான்சஸ். நிறைய பேர் தே கால்ட் மீ பர்சனலி அண்ட் தே தேங்க்ட் மீ ஃபார் த வீடியோ. ஐ எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க டு மேக் இட் இன் தமிழ். ஸோ அதனால் திஸ் இஸ் அ வெரி ஷார்ட் வீடியோ. ஏபிசி ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு தமிழில் க்ரியேட் பண்ணுறேன். வழக்கமாகவே வந்து வேர்ல்டில் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, நிறையா ஒர்க் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. அந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணாலும் சரி, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து ட்ரைனிங் பீரியட்ஸ் இல்லை, பயிற்சி கொடுக்குற அந்த டைம். அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கு அப்புறம் பர்மனண்ட்டாக ப்ளேஸ் ஆவாங்க. பட் இந்த வேர்ல்ட்லேயே ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ட்ரைனிங்கே இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா பேரண்டிங். இல்லை, பேரண்டிங்க்கு நம்ம காலேஜஸோ ட்ரைனிங் கோர்ஸஸோ நம்ம போனது கிடையாது. ஸோ அதனால இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது பிகாஸ் தட்ஸ் நம்ம வந்து ஆஸ் அ பேரண்ட் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லைஃப் ஆஃப் அ சைல்டு. இல்லை, அப்போது என்ன பண்ணலாம்? டு ஸ்டார்ட் வித் ஏபிசிஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஃபார் அப்ரிஷியேட் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பாராட்டுறீங்களா? எவ்வளோ பாராட்டுறீங்க? எவ்வளோ டைம் பாராட்டுறீங்க? இப்போ வழக்கமாகவே நிறைய ஸ்கூல்ஸில் நான் கிட்ஸ் கூட நான் பேசும்போது, குழந்தைங்க கூட பேசும்போது, யாரெல்லாம் இன்னைக்கு உங்களை பாராட்டியிருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஹேண்ட்ஸாக ரைஸ் பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்க ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே கொஸ்டினை யாரெல்லாம் இன்னைக்கு திட்டு வாங்கியிருக்கீங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டனா எல்லா குழந்தைங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்கோல் பண்ணுறோம், நம்ம பனிஷ் பண்ணுறோம், அது ஓகே, ஆஸ் அ பேரண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். பட் அப்ரிஷியேட் பண்ணுறோமா, பாராட்டுறோமா? ஏன்னா உங்கள் குழந்தைங்களுடைய வேர்ல்டே நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுதான் ஏ. பி ஃபார் பிலீவ். உங்கள் குழந்தைங்கள நம்புங்க. நிறைய டைம் வந்து குழந்தைங்கள பார்க்கும்போது அவங்க பாஸ்ட்டில் செஞ்ச மிஸ்டேக்ஸையே நம்ம யோசிச்சுருப்போம். இல்லை, அவர் ஏதாவது பொய் சொல்லியிருப்பார் பாஸ்ட்டில், இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லியிருப்பார். நம்ம அடுத்த டைம் அந்த குழந்தை பேசும்போது அவர் பொய் தான் சொல்கிறாருங்கிற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இல்லை, உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பிலீவ் பண்ணணும், நம்பணும். அப்படி நம்பலைன்னா அவங்க யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களையே நம்புகிற ஒரு கூட்டத்து கூட சேருவாங்க. யார்? ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் நம்புகிற மாதிரி நடிக்கவே செய்வாங்கல்ல. ஸோ யூ ஹாவ் டு பிலீவ். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கண்டிப்பாக நம்பணும். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் நம்பலைன்னா யார் நம்புவாங்க? ஸோ அதுதான் பி. அண்ட் சி, கம்யூனிகேட் வித் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைங்க கூட பேசுங்க. பேசுகிறது மட்டும் இல்லை, அது நீங்கள் கவனிக்கவும் செய்யணும். உங்கள் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்பொழுது சொல்லலாம், இல்லை என்ன அப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக உங்கள் கூட ஷேர் பண்ண வருவாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், அதெல்லாம் ஓகே, ஹோம்ஒர்க் முடிச்சா இல்லையா, டெஸ்ட் மார்க் வந்துச்சா இல்லையா அப்படி நம்ம கேட்போம்ல. ஸோ அவங்க பேசும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த அவங்க உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணணும் வர்றாங்க இல்லையா. ஸோ அப்படி அவங்க ஷேர் பண்ண வரும்போது அதை கவனிக்கணும், நீங்களும் பேசணும். இன்றைக்கி நம்மளை பேச விடாமல் கவனிக்க விடாமல் செய்கிறது மொபைல். இல்லை, ஸோ மொபைல் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம், ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒர்க்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இருக்கீங்க. பட் இருந்தாலும் குவாலிட்டி டைம் உங்கள் குழந்தைங்க கூட பேசலாம். வீக்கெண்டில் மற்ற டைமில் பிஸியாக ஓடினாலும் அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸில் என்ன நடந்துச்சோம் ஸ்கூலில் அப்படின்னு கேட்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பேரண்டிங் வில் பி a குட் ஒன். ஏ, அப்ரிஷியேட் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைங்கள பாராட்டுங்க. பி, பிலீவ் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைங்கள நம்புங்க. சி, கம்யூனிகேட் வித் யுவர் சைல்டு. உங்கள் குழந்தைங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட பேசுங்க. அவங்க சொல்கிறதையும் நீங்கள் கவனிங்க. இது பண்ணுங்கள். இட் வில் பி கிரேட் திங். தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலில் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ கேன் ஆல்சோ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். Thank you so much, all dear parents.